Hello students, welcome to our YouTube channel. நம்ம subject verb agreement topic பார்த்துட்டு இருக்கோம். So இந்த வீடியோல இருந்து rules பார்க்கலாம். First rule, subject and subject. ஓகேங்களா? So ரெண்டு subject joined by and இருந்ததுன்னா நம்ம வந்து verb வந்து plural verb யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? So example பாருங்க, Ram and Shyam. ஓகேங்களா? So ரெண்டு subject joined by and. So வந்து verb வந்து plural verb யூஸ் பண்ணணும். So plural verb are யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? So Ram and Shyam are friends. So இந்த ரூலுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அதாவது if two singular nouns are joined by and to express something about same person or thing, use singular verb with it. அதாவது ரெண்டு சிங்குலர் நவுன் வந்து ஜாயின் பை அண்டால ஜாயின் பண்ணியிருக்கு. பட் வந்து அந்த ரெண்டு சிங்குலர் நவுனுமே ஒரு சேம் பர்சனையோ ஆர் திங்ஸையோ தான் வந்து குறிக்குது அப்படின்னா நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் என்னென்ன வேர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். பிரெட் அண்ட் பட்டர், ரைஸ் அண்ட் கறி, ஹார்ஸ் அண்ட் கேரேஜ், ஹம்மர் அண்ட் சிக்கிள், கிரவுண்ட் அண்ட் க்ளோரி, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், ebb and flow. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம என்னவா கன்சிடர் பண்ணோம், சிங்குலர் நவுனா தான் கன்சிடர் பண்ணி சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படிங்கிறத நம்ம சிங்குலர் நவுனா தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அப்போ வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ வேர்போட எஸ்ஆர் இஎஸ் வந்து ஆட் ஆகியிருந்தா அது வந்து சிங்குலர் வேர்ப். ஸோ இங்கே வின்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இது சிங்குலர் வேர்ப். ஸோ ஓகே, இது கரெக்ட். நெக்ஸ்ட், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இஸ் மை ஃபேவரட் டிஷ். ஸோ ஃபிஷ் அண்ட் சிப்ஸுங்கிறது நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிங்குலர் நவுனு. ஸோ இது வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ அது சிங்குலர் வேர்ப் ஈஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மிஸ்டர் ரமேஷ், மை ஃப்ரெண்ட் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் குட் பிஹேவியர்னு இருக்கு. இந்த இடத்துல மை ஃப்ரெண்ட் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ், ஓகேங்களா? ஸோ இது இப்படி இருக்கிறதுனால இது இங்கே வந்து ப்ளூரல் ஆர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே வந்து மிஸ்டர் ரமேஷ்ங்கிறது ஒரே ஒரு பர்சன். அந்த பர்சன் தான் அவங்க அந்த பர்சனை பற்றின ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? மிஸ்டர் ரமேஷ்ங்கிறவங்க மை ஃப்ரெண்ட் அண்ட் த பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரமேஷ் தான் இங்கே இடத்துல சப்ஜெக்ட். அவங்கள பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் இது. ஓகேங்களா? அப்போ மிஸ்டர் ரமேஷ்ங்கிறவங்க ஒரே ஒரு பர்சன். ஸோ அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப் ஈஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. த எப் அண்ட் ஃப்ளோ ஆஃப் த டைட்ஸ் ஆர் நவ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே த எப் அண்ட் ஃப்ளோங்கிறத நம்ம என்ன பண்ணோம், சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணோம். ஸோ வந்து வேர்ப் வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணோம். பட் வந்து இங்கே ஆர் இருக்கு. ஆர் வந்து ப்ளூரல் வேர்ப். ஸோ அப்போ ஈஸ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே வந்து இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம என்னது சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணோம். ஸோ அப்போ இந்த பிரெட் அண்ட் பட்டர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சப்ஜெக்டாக வரும்போது இங்கே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரூல், செகண்ட் ரூல் பார்க்கலாம். ஆர்டிக்கல் சப்ஜெக்ட் அண்ட் ஆர்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது வந்து ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். அதாவது டூ சப்ஜெக்ட், ஓகேங்களா, இஸ் ஜாயின்ட் பை அண்ட். ஸோ ஓகேங்களா, ரெண்டு சப்ஜெக்ட் வந்து ஜாயின்ட் பை அண்டா இருக்கு. ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு முன்னாலேயுமே ஆர்டிக்கல் இருக்கு அப்படின்னா இது வந்து ப்ளூரல். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி நம்ம வேர்ப் வந்து ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் ஹாவ் கம் டு த பார்ட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் படி இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட்க்கு முன்னாலேயுமே வந்து ஆர்டிக்கல் இருக்கு அப்படிங்கும்போது த டைரக்டர் அப்படிங்கிறது இது ஒரு பர்சன். ஓகேங்களா? அண்ட் த ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இது வேற ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ரெண்டு பர்சனை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ த டைரக்டருங்கிறது ஒரு பர்சன், த ப்ரொடியூசருங்கிறது வேற ஒரு பர்சன். ஸோ அப்போ இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ அப்போ ப்ளூரல் வேர்ப் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஹாவ் கம் டு த பார்ட்டி. Next, second example, the secretary and the principal of the college are attending the district development council meeting at the collectorate. ஓகேங்களா? ஸோ இதில் the secretaryங்கிற இந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாலே தேங்கிற ஆர்டிக்கல் இருக்கு. அண்ட் தென் பிரின்சிபால் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்க்கு முன்னாலேயுமே உங்களுக்கு ஆர்டிக்கல் இருக்கு. ஓகேங்களா? அப்போனா the secretaryங்கிறது ஒரு பர்சன், அந்த பிரின்சிபால் அப்படிங்கிறது இது ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ இங்கே ரெண்டு பர்சனை குறிக்குது. அப்போ இங்கே வந்து வேர்ப் வந்து ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எ ஹாட் அண்ட் எ
கோல்ட் ஸ்ப்ரிங் வாஸ் ஃபவுண்ட் நியர் ஈச் அதர். ஓகேங்களா, இந்த இடத்துல ஹார்ட்ங்கிறது சப்ஜெக்ட் அண்ட் தென் கோல்ட் ஸ்ப்ரிங் இது சப்ஜெக்ட். ரெண்டு சப்ஜெக்ட்க்கு முன்னாலையுமே உங்களுக்கு ஆர்டிக்கல் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். பட் வாஸ்ங்கிறது சிங்குலர் வேர்ப், வாஸ் வராது, வேர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் ஆர்டிக்கல் எதுலான்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் தி, இதெல்லாம் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்ட் ரூல், ஆர்டிக்கல் சப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். அதாவது டூ சப்ஜெக்ட். ஓகேங்களா, ரெண்டு சப்ஜெக்ட் ஜாயின் பை அண்ட் இருக்கு, பட் ஒரே ஒரு சப்ஜெக்ட்க்கு முன்னால மட்டும் ஆர்டிக்கல் இருக்கு அப்படின்னா நம்ம சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஹேஸ் கம் டு த பார்ட்டி. இந்த சென்டென்ஸ்ல டைரக்டருக்கு முன்னால மட்டும்தான் ஆர்டிக்கல் இருக்கு த. ஓகேங்களா, அப்போ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா ஒரு பர்சன், அந்த பர்சன் தான் டைரக்டர். ஓகேங்களா, அண்ட் தென் ப்ரொடியூசரும் அதே பர்சன் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து ஒரே ஒரு பர்சனே தான் குறிக்குது. ஒரு பர்சன், அவங்களே டைரக்டர் அண்ட் தென் ப்ரொடியூசர். ஸோ இப்போ இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ அப்போ ஹேஸ் யூஸ் பண்ணணும் சிங்குலர் வேர்ப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், த ஆர்டிஸ்ட் அண்ட் ரைட்டர் ஹாவ் டைடு. ஸோ இப்போ ஒரே ஒரு சப்ஜெக்ட் முன்னால் மட்டும் ஆர்டிக்கல் இருக்கு அப்படிங்கும்போது இது வந்து நம்ம சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். இது வந்து ப்ளூரல் வேர்ப், ஹாவ் வராது, ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும்.